சற்று முன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது வரும்? அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணமா? பட்ஜெட்டில் இடம்பெறும் மிக முக்கியமான மாற்றங்கள் அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அரசு பேருந்துகளில் இலவச பயணம் யாருக்கு பொருந்தும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1000 2500 உயர்த்துவது மற்றும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு கட்டணமில்லா பயண வசதியை விரிவுபடுத்துவது போன்ற அம்சங்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முழுமையான பட்ஜெட் என்பதால் தேர்தல் அறிவிக்கப்பட முக்கிய நலத்திட்டங்கள் இதில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் மிகவும் அதிகரித்துவிட்டது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை தற்போது 1000 2500 உயர்த்துவது மற்றும் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயண வசதியை விரிவுபடுத்துவது போன்ற வாக்குறுதிகள் பெண்களுக்கு இந்த பட்ஜெட்டில் மிக முக்கிய இடம் பெறலாம் என்று அரசியல் பேசப்பட்டு வருகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த அறிவிப்புகள் வெளியாகும் பட்சத்தில் அந்த அரசின் மிக முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். சரி, இலவச பேருந்து பயணம் பொறுத்தவரை பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை மாநிலம் முழுவதும் உள்ள செயல்படுத்துவது தொடர்பாக போக்குவரத்து துறையில் பல கட்ட ஆலோசனைகள் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்தை பொறுத்தவரை அனைத்து அரசு பேருந்துகளிலும் விரிவுபடுத்துவது குறித்தும் இதில் அதிகாரிகள் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றது. மேலும் இந்த திட்டமானது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம்தான் நகர பேருந்துகள் மட்டுமின்றி பிற வகை அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயண வசதி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது வரும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி இங்க பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தில் தற்போது போக்குவரத்து துறையின் கீழ் 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் மூலம் மாநிலம் முழுவதும் 21,527 அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயண வசதி வழங்கப்படும் என்று மிக முக்கிய வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த வாக்குறுதியானது நிறைவேற்றும் நோக்கில் அரசு தீவிரமாக நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் இந்த திட்டத்தை பொறுத்தவரை நடைமுறைக்கு வந்தால் லட்சக்கணக்கான பெண்கள் நேரடியாகவே பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். சரி, 2500 பொறுத்தவரை இந்த திட்டத்தின் செயல்பாடு குறித்து சமீபத்தில் தலைமை செயலகத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த திட்டத்தின் நிதி சுமை, செயல்படுத்தும் நடைமுறை மற்றும் நிர்வாக அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சாதாரண அரசு பேருந்துகள் மட்டுமின்றி எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் மற்றும் தொலைதூர அரசு பேருந்துகளிலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பல்வேறு கருத்துகள் பரிமாறப்பட்டதாக கூறப்படுகிறார்கள். அந்த வகையில் இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து ஒவ்வொரு அரசு போக்குவரத்து கழகமும் தங்களது கட்டுப்பாட்டில் இயங்கும் அனைத்து பேருந்துகளின் எண்ணிக்கை மற்றும் தினசரி பயணிகளின் பயன்பாடு, கூடுதல் நிதி சேவை மற்றும் திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிர்வாக ஏற்பாடுகள் உள்ளிட்ட விவரங்களை தயாரித்து அரசிடம் சமர்ப்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த அறிக்கைகளில் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும். இருப்பினும்
மகளிர் உரிமை தொகை உயர்வு மற்றும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயண திட்டம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாட்டில் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையிலும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்திலும் முந்தைய திமுக அரசாங்கத்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையானது நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகா தரப்பில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் வாக்குறுதிகளின்படி புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கம் போல ரூபாய் 1000 தொகையானது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில்தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 2500 வழங்கப்படும் என்றும் அதை பெற கட்டாயம் KYC புதுப்பிக்க வேண்டும் என்றும் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. அந்த வகையில் இது தொடர்பாக கல்கி ஆன்லைன் ஊடகத்தில் ஜூலை 27, 2026 அன்று வெளிவந்த செய்தியின்படி அமைச்சர் செங்கோட்டையன் கூறியதாவது: தமிழகம் 13 லட்சம் கோடியே 32 லட்சம் ரூபாய் கடனில் உள்ளது. இவற்றை சரி செய்ய கால அவகாசம் தேவைப்படுகிறது. முந்தைய திமுக அரசு தங்களது வாக்குறுதியான ரூபாய் 1000 தொகையை உடனடியாக வழங்காமல் 2.5 ஆண்டுகள் கழித்துதான் வழங்கியது என்பதை சுட்டி காட்டிய அவர், எங்களை மட்டும் ஏன் இப்போதே கேட்கிறீர்கள் என்றார். இதன் மூலம் வரும் பட்ஜெட்டில் ரூபாய் 2500 அறிவிப்பு வெளியாவது சந்தேகம்தான் என்கின்றன. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு தற்போதைய நிலையில் வெளியிடப்படவில்லை. அதேபோல் இந்து ஆங்கில நாளிதழில் மே 14, 2026 அன்று வெளியான செய்தியிலும் புதிய அரசு பொறுப்பேற்ற பின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முறைப்படுத்தவும் மறுசீரமைக்கவும் சிறிது அவகாசம் தேவைப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதே தவிர ஆகஸ்ட் 15, 2500 வழங்கப்படும் என்றோ அல்லது KYC செய்ய வேண்டும் என்றோ எந்த ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2500 வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது உங்களுக்கு அந்த 2500 வந்து உங்களுக்கு எப்படி உதவியாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்று பட்ஜெட் தாக்கல் நடைபெறுகிறது. அந்த பட்ஜெட் தாக்கலில் முதலமைச்சர் விஜய் ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுமக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 நிச்சயம் கிடைக்கும் என்று அனைத்து குடும்ப தலைவிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையான வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.